அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறானே. அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் என்று அழைக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருடமும் பக்ரீத் பெருநாளை கொண்டாடுகிறோமே, தியாக பெருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோமே. தியாக பெருநாளுடைய பின்னணியில் பல விஷயங்கள் இருக்கிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய பல்வேறு சோதனைகளில் ஒன்று என்ன? இறைவனுடைய உற்ற தோழர் என்று அழைக்கப்பட்ட, இறைவனுடைய உண்மையான நேசர் என்று அழைக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே உடனடியாக அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம முதுமையில கொடுத்தான் சொன்னா நாகூர் ஆண்டவர் உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாரா? நாகூர் ஆண்டவர் என்று சொல்றீங்களே, அவர் இறை நேசரா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. இறைவனால் திருமறை குர்ஆன்ல தன்னுடைய நேசர் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் இப்ராஹிம் நபி. அந்த இப்ராஹிம் நபிக்கே அல்லாஹ் இவ்வளவு தாமதப்படுத்தி இருக்கும் போது தர்காக்களை நோக்கி இங்கிருந்து நாகூருக்கும் ஏர்வாடிக்கும் அஜ்மீருக்கும் போகலாமா? இந்த சோதனைகளை பல பேர் ஈமானை இழந்து விடுகிறார்கள். அப்ப எப்படி அங்க சொர்க்கம் கிடைக்கும்? அப்ப இது மாதிரியான சோதனைகள் வரும். சில சோதனைகள் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்தினரால் பல்வேறு அடக்குமுறைகள், இடர்பாடுகள், கொடுமைகள் நடக்கும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை விடவா சோதனை இருக்கிறது? அது போன்ற சோதனைகளில் ஒருபோதும் நாம் துவண்டு விடக்கூடாது, அஞ்சி நடுங்கி விடக்கூடாது. இதையும் திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லும் பொழுது, அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்கள் எளிதாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் இருக்கிறது, அவர்களுக்கு ஏற்பட்டது போன்று உங்களுக்கும் ஏற்படாமல் சொர்க்கத்தை எளிதாக அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றாக ஆணிவேர் நம்பிக்கையாக திகழ்வதுதான் மறுமை நம்பிக்கை. இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பமானது. இந்த உலகம் என்பது ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிடும். இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் பிறந்த முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை அனைவரையும் ஒன்று திரட்டி எழுப்பக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் தான் நியாய தீர்ப்பு நாள் என்று அழைக்கப்படக்கூடிய மறுமை நாள். அந்த மறுமை நாளில் அங்கே இந்த உலக வாழ்க்கையை இறைவனும் இறை தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கம் என்று தீர்ப்பளிக்கப்படும். இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழிக்கு முரண்பாடாக தன்னுடைய மனோ இச்சை அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்காக நரகம் என்ற அந்த வேதனை தயாரிக்கப்பட்டிருப்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அடிப்படையாக எடுத்துரைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் தான் இந்த உலக வாழ்க்கையை இஸ்லாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தையும் மறுமையையும் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான முறையிலே ஒரு இரு வரிகளில் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய அந்த உபதேசத்தை முதலில் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது மோமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது ஒரு சிறைச்சாலை என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே இறை மறுப்பாளர்களுக்கு இதுதான் சொர்க்கம் என்றும் மேலதிகமாக குறிப்பிட்டார்கள். இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் வைத்து இந்த உலகத்தையும் மறுமையையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் மோமின்களுக்கு சிறைச்சாலை என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே, எதற்காக அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு கைதி அவருடைய மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ, அவருடைய உள்ளம் எதை ஆசைப்படுகிறதோ
அப்படி அளவிற்கு அவர் இஷ்டம் போல இருக்க முடியுமா? தாம் விரும்பிய வாழ்க்கையை அங்க வாழ முடியுமா? எல்லோரும் சொல்வோம் முடியாது. அவருக்கென்று சில விதிமுறைகள் இருக்கும், சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஒரு சிறையில் இருக்கக்கூடிய, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதியால் இருக்க முடியும் என்று நாம அனைவரும் புரிந்து வைத்திருப்போம். இதைதான் உதாரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்களுடைய நிலை இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் சிறைச்சாலை போன்றுதான். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உளம், தன்னுடைய மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அப்படித்தான் நடப்பேன் என்று நடக்க முடியாது. எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள், எல்லோரும் எப்படி தன்னுடைய இஷ்டப்படி வாழ்கிறார்கள், அதே மாதிரி நானும் வாழ முடியுமா என்று கேட்டால் ஒரு இறை நம்பிக்கையாளரால் வாழ முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன்? இறைவனிடத்திலிருந்து சில விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீ சுவனத்தை அடைய வேண்டுமானால், இந்த உலகத்திலும் நீ வெற்றி பெற வேண்டுமானால், நீ மறுமையிலும் வெற்றி பெற வேண்டுமானால், இறைவனிடத்திலிருந்து உனக்கு சில கட்டுப்பாடுகள் வந்திருக்கிறது, சில விதிமுறைகள் வந்திருக்கிறது. அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சில நேரங்களில் அந்த கட்டுப்பாடுகள் என்பது சிரமமாக கூட இருக்கலாம், தனக்கு பிடிக்காததாக கூட இருக்கலாம். ஆனாலும் இது இறைவன் சொல்லிவிட்டான் என்ற அடிப்படையில், இறை தூதர் காட்டிய வழி என்ற அடிப்படையில் அவர் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த மறுமையில் இறைவன் தரக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்கிறதே, அந்த சொர்க்கத்தில் அவருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அவருடைய உள்ளம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருப்பதாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. நபிகளார் எடுத்துரைக்கிறார்கள், எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எவருடைய உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு இன்பகரமான ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கம் என்ற அந்த இன்பம். அந்த சொர்க்கத்தை பற்றி யாரும் இதுவரையும் கண்களால் பார்த்தது கிடையாது, அதனுடைய ஓசையை செவியால் கேட்டது கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ இன்பகரமான இடங்களுக்கு சென்று ஆஹா எவ்வளவு சூப்பராக இருக்கிறது, எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து வியந்திருப்போமே. இதையெல்லாம் விட பிரம்மாண்டமானதாக எவருடைய உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். என்றால் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டுமானால் இந்த அற்பத்திலும் அற்பமான இந்த உலகத்துல, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தர வாழ்க்கையா? எத்தனை பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய அதிபதியாக இருந்தாலும் அவர்களால் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ முடியுமா? எவ்வளவு பெரிய படை புலங்கள் உள்ள பாதுகாப்பு அரண்களை அவர்கள் தங்களுக்குள்ளே வகுத்து வைத்திருந்தாலும், பாதுகாப்பு கோட்டைக்குள்ள, இரும்பு கோட்டைக்குள்ள இருந்தாலும் அவர்களால் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? முடியாது. மரணம் என்பது எந்த நேரத்திலும் நம்மை வந்து அடைந்துவிடும் என்பதை அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், எத்தனையோ பேர்களை நாம் இழந்திருக்கிறோம். அதுதான் நமக்கும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்தில் மவுத், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் திட்டவட்டமாக, அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் சொல்லுகிறது, இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வழங்கப்பட்டதெல்லாம் இது அனைத்துமே சோதனை தான். நீங்கள் வாழக்கூடிய இந்த அற்பமான வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு சோதனை களமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சோதனை தான், வறுமையில் இருக்கக்கூடிய ஏழையாக இருந்தாலும் இந்த உலகம் சோதனை களமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இவர் இந்த வாழ்க்கையை எப்படி வாழுகிறார், இவருக்கு வழங்கப்பட்ட இன்பத்தை எப்படி அணுகுகிறார், இவருக்கு வழங்கப்பட்ட துன்பத்தை நோக்கி இவர் எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்கிறார், இது எல்லாமே சோதனை. இறைவன் திருமறை குர்ஆனிலே எடுத்துரைக்கிறான். சில பேர் நினைப்பாங்க கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறாருங்கிறாங்க. கடவுள்
மனிதர்களை சிரமப்படுத்தலாமா? திடீரென்று பேரழிவு ஏற்படுகிறது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது, திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, சுனாமி ஏற்படுகிறது, எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே உயிரிழக்கிறார்கள், அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுகிறார்கள். கடவுளுக்கு கண் இல்லையா? கடவுள் பார்க்கவில்லையா? கடவுள் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் சொல்லி கடவுள் காப்பாற்றவில்லையே என்றெல்லாம் சொல்லி கடவுளை ஏசக்கூடியவர்களாக, நாத்திக கொள்கையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக பல பேர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இறைவனை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் என்பவன் யார் தெரியுமா? அவன் கருணையற்றவன் கிடையாது. அவன் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரில்லா பேர் அன்புடையவனாக இருக்கிறான். அடியார்கள் மீது இறைவன் எப்படிப்பட்ட அன்புள்ளவன் தெரியுமா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது வைத்திருக்கிற பாசத்தை விட 70 மடங்கு அதிகமான பாசங்களை கொண்டவனாக, இரக்கமுடையவனாக இருப்பவன் தான் ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இறைவன் என்று இஸ்லாமிய மார்க்கம் இறைவனை பற்றி எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட இறைவன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது இது ஒரு சோதனை களம். இங்கே உங்களுக்கு எடுக்கக்கூடிய, உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, யுகம் யுகமாக காலம் காலமாக வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் உங்களுக்காக நான் இன்பத்தை வைத்திருக்கிறேன். அந்த இன்பத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால் இந்த வாழ்க்கையில் சில சிரமங்களை சகித்துக் கொண்டால் அந்த இன்பத்தை நீங்கள் அடையலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எப்படி? திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 155வது வசனம் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. வல நபுலு வன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம். ஒட்டுமொத்த மனிதர்களையும் பற்றி, சோதனையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களை நாம் சோதிப்போம். அச்சத்தை கொண்டு, பயத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். பசியை கொண்டு சோதிப்போம். பசியை ஏற்படுத்தி திடீரென்று ஒரு பயம் ஏற்படும். கொரோனா காலம்லாம் நம்ம மறந்திருக்க மாட்டோம். யாருக்கு எந்த நோய் எப்போ வந்துவிடும் தெரியாது. திடீர்னு மரணங்கள், இதையெல்லாம் பார்த்து பல்வேறு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குமா இல்லையா? இது போன்ற பல சோதனைகள் ஏற்படும். அதை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. வனக்ஸிமினல் அம்வால், உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வங்களை சேதப்படுத்தி சோதிப்போம். பணம் காசுகள் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், திடீரென்று அது உங்களை விட்டு செல்லும். அப்படிப்பட்ட சோதனைகளும் வரும். வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், அந்த உயிர்களை எடுத்து சோதிப்போம். உங்களுக்கு வழங்கப்பட்ட ஏராளமான பலன்களை சேதப்படுத்தி சோதிப்போம். இப்படியெல்லாம் சோதனைகள் வரும். இதை சொல்லிட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான், வபஷிரி ஸாபிரீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி சொல்வீராக, பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தியை கூறுங்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறானே. நற்செய்தி என்றால் என்னவென்று விளங்குகிறதா? யாரெல்லாம் இறைவனுடைய இது போன்ற சோதனைகளை பொறுத்துக் கொள்கிறார்களோ, சகித்துக் கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை உள்ளவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது, குட் நியூஸ் இருக்கிறது. அதுதான் அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் இங்கே இருக்கக்கூடிய சோதனைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எடுத்துரைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்ப இதை நாம் அடிப்படையாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான பல சோதனைகள் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு அடியானுக்கு ஒரு முள்ளு குத்தினால் கூட, முள்ளு குத்தினா வலிக்கத்தானே செய்யும், முள்ளு குத்துறங்கிறது வேதனை தான். அந்த முள்ளு குத்தினால் கூட அதன் மூலமாக ஒரு பாவத்தை அல்லாஹ் நீக்காமல் இருக்க மாட்டான். பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான். ஒரு மனிதன் என்று சொன்னால் இரவிலும் பகலிலும் தவறிழைக்கக்கூடிய நிலையில் தான் படைக்கப்பட்டுள்ளான். இந்த பாவ சுமையோடு நாளை மறுமையில் நின்றால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா? அந்த சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அடிப்படையிலே இறைவன் சில சின்ன சின்ன துன்பங்களை நமக்கு கொடுக்கிறான். அந்த துன்பங்களை நம்ம சகித்துக் கொண்டோம் சொன்னா அதற்கு பரிசு என்ன? நம்முடைய பாவங்கள் போக்கப்படுகிறது. அதன் மூலமாக மறுமையிலே இன்பகரமான சொர்க்கம் இருக்கிறது என்பதை இறைவனுடைய தூதர் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அப்ப இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்தால் இறைவன் இது போன்ற சில சோதனைகளை கொடுக்கின்ற போது
சில நபர்களால் குடும்பத்திலே ஒரு இழப்பு, குடும்பத்தில் திடீரென்று நாம் பிரியம் வைத்திருந்த, பாசம் வைத்திருந்த ஒரு நபரை இழக்கிறோம் என்று சொன்னால் அது துன்பம் தான். ஆனாலும் இஸ்லாம் சொல்கிறது, அந்த துன்பம் வரக்கூடிய ஆரம்ப நேரத்திலே பொறுமையை கடைபிடியுங்கள். யார் துன்பத்தின் ஆரம்ப நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அதுதான் உண்மையான பொறுமை. அப்படிப்பட்ட பொறுத்து கொண்டவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. அந்த பொறுமையிலே சில பேர்கள் பொறுமை இழந்தவர்களாக திடீரென்று ஒரு மவுத்து வந்துருதா, உடனே ஒப்பாரி வைக்கிறது. கண்ணீர் விட்டு அழுவது இயற்கை. ஒரு தனக்கு பிடித்தமான ஒரு மனிதர் இறந்து விட்டால் கண்ணீர் வடிக்கலாம், அது தானாக வருவது. அதை இஸ்லாம் கட்டுப்படுத்த சொல்லவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு உட்பட்டே தவிர நாம் சிரமப்படுத்த மாட்டோம் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நீ எவ்வளவு துன்பம் வந்தாலும் நீ அழுதுறக்கூடாது, கண்ணீர் வடிச்சிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய இறைவன் அல்ல. கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் நம்முடைய நாவை பேணிவிடும். கண்ணீர் வடிக்கிறோம் பேர்ல, அழுகிறோம் என்கிற பேர்ல வார்த்தையை தவறாக உபயோகித்து விடக்கூடாது. இன்றைக்கு பார்த்தால் குடும்பத்திலே ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால், மரணம் ஏற்பட்டு விட்டால் ஒப்பாரி வைக்கக்கூடிய நிலை. இப்படி வாழ்ந்தீங்களே, இப்படி போயிட்டீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன், எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் அந்த அல்லாவுக்கு, அந்த கடவுளுக்கு கண்ணு தெரியலையா, அவங்களையெல்லாம் பார்க்கலையா, நீங்க தான் கிடைச்சீங்களா என்றெல்லாம் புலம்பி கடைசியில் எங்க வரையும் போற அளவுக்கு வந்துருச்சு. கடவுளையே ஏசக்கூடிய அளவுக்கு, இறைவனையே ஏசக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் ஒப்பாரி வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது கடுமையாக இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறது. இந்த ஒப்பாரி வைப்பது என்பது நரக படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியாக, ஒரு மாபெரும் பாவமாக இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கிறது. அதே நேரத்திலே ஒப்பாரி வைக்காமல் அந்த துன்பத்தை அவர் பொறுத்து கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நன்மையை வழங்குகிறான். அல்லாஹுடைய அருளை நோக்கி அவர் பயணிக்கிறார், சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். அப்படிப்பட்ட துன்பங்களை பொறுத்து கொண்டவர்களுக்கு பஷிரி சாபிரின் என்று அல்லாஹ் நற்செய்தி சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று சோதனை என்றால் இழப்புகள் மட்டும்தான் சோதனை என்று கருதிவிடக் கூடாது. சிலருக்கு இன்பங்களை அல்லாஹ் தாறுமாறா வழங்குவான், காசு பணங்கள் அள்ளி கொடுப்பான், பங்களா பங்களாவா கட்டுவாரு, நினைக்குவாரு நான் சம்பாரிச்சு எனக்கு வந்தது, எனக்கு கடவுள் நிறைய அள்ளி கொடுத்திருக்கிறாரு, நான் இஷ்டம் போல வாழ்றேன், யார் என்ன கேட்க முடியும், நான் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஜமீன்தார் தெரியுமா என்றெல்லாம் அகம்பாவம் பிடித்து ஆணவம் பிடித்து திரியக்கூடிய நிலையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறது. என்ன தெரியுமா, உங்களுக்கு வழங்கப்பட்ட சொத்தாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், இது அனைத்துமே சோதனை தான். அதுவும் சோதனை தான். பல பேர் சோதனைன்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப வறுமையில் இருக்கிறோம்ல, ஒருத்தரை கடுமையா காசு பண்ண இல்லாம ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு வறுமையில் இருக்கிறார்களே, அப்பதான் நினைப்பாங்க ரொம்ப சோதிக்கிறான் இறைவன், கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறார் அப்படி நினைப்பதை சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனா உண்மையாக வறுமை என்பது சோதனை தான். ஆனால் ஒருவருக்கு பங்களா பங்களாவா கட்டுறாரா, லட்சாதிபதியா இருக்கிறாரா, கோடீஸ்வரனா இருக்கிறாருன்னா அவரையும் அதிகமாக இறைவன் சோதிக்கிறான். இன்னும் சொல்ல போனா சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது, அந்த சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன், அதில் ஏழைகள் தான் அதிகமாக இருந்தார்கள். சொர்க்கத்துல பணக்காரர்களை விட, செல்வந்தர்களை விட ஏழைகளை தான் அதிகமாக கண்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்ப செல்வம் ஒருவருக்கு தாறுமாறாக வழங்கப்படுகிறது என்றால் அவர்களுக்கு அதிகமான விசாரணை இருக்கிறது. ஒவ்வொரு பொருளாதாரத்திற்கும் ஒரு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். நீ எவ்வாறு இந்த செல்வத்தை செலவழித்தாய், இதை நீ எந்த அடிப்படையில் செலவழித்தாய், ஹலாலான இறைவன் அனுமதித்த வழியில் செலவழித்தாயா, தான தர்மங்கள் செய்தாயா என்று ஒவ்வொன்றையும் இறைவன் விசாரிப்பான். அதற்கெல்லாம் கணக்கு சொல்லிவிட்டு சொர்க்கத்தை அடைவது என்பது, ஏழைகள் எளிதாக சொர்க்கத்திற்கு செல்வின்று விடுவார்கள், ஆனால் செல்வந்தர்கள் அனைத்துக்கும் கணக்கு காட்டிவிட்டு சுவனத்தை அடைவதற்கு அது மிகப்பெரிய சோதனை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த செல்வத்தை பற்றி சொல்லும் போது கூட ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹ் வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், மனிதனுக்கு செல்வத்தை வழங்கி சோதிக்கும் போது
செல்வங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சோதனைன்னு சொல்றான் பாருங்க. செல்வங்களை வழங்கி இன்பத்தை வழங்கி சோதிக்கும் போது அவன் சொல்கிறான் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், இறைவன் அல்லாஹ் என்னை வாழ வச்சிருக்கிறான், இறைவன் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா, அதே நேரத்தில் செல்வத்தை குறைத்து வழங்கி சோதிக்கும் போது ஃபயகூலு ரப்பி அஹானன், அவன் சொல்கிறான் அத சோதனைன்னு விளங்கிக்கிறாமே, என்னை இறைவன் அவமானப்படுத்திட்டான் பார், அவனுக்கு எவ்வளவு வழங்கி இருக்கிறான், என்னை இறைவன் ஏறெடுத்து பார்க்கல, எனக்கு ரொம்ப சோதிக்கிறான், என்னை அவமானப்படுத்திட்டான் என்று புலம்பக்கூடியவனாக தான் மனிதன் இருப்பதாக இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆனால் இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும், இறைவன் வறுமையில் இருப்பவரை பற்றியும் செல்வந்தரை பற்றியும் சொல்லும் போது இரண்டையும் சோதிக்கும் போது என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான், இரண்டையும் சோதனை என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் இந்த பொருளாதாரம் என்ற இந்த சோதனையில் அதிகமாக நஷ்டமாக கூடியவர்களாக, அதிகமாக மார்க்கத்தை விட்டும் தடம் புரளக்கூடியவர்களாக இஸ்லாமியர்களில் பலர் இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இறைவன் திருமறை குர்ஆன்ல எப்படி இன்பத்தை வழங்கி சோதிக்கிறானோ அது போன்ற இந்த செல்வந்தர்களை பார்த்தால் ஒரு பக்கம் ஆடம்பர வாழ்க்கை தாறுமாறாக, ஒரு திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், திருமணம் என்றால் அதற்கென்ற ஒரு வழிமுறையை நம்ம கற்று தந்திருக்கிறார்கள். இன்ன அதுலம நிக்காஹ பரக்கத்தன் ஐஸருஹுமுனா, எந்த திருமணம் குறைந்த செலவிலே எளிமையான முறையில் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹுடைய பரக்கத் என்ற மறைமுகமான அருள் அபிவிருத்தி இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமணம் என்றால் ஒரு முஸ்லிம் எப்படி நடத்தக்கூடாது, ஆசை இருக்கலாம். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த உலக வாழ்க்கை மூமின்களுக்கு சிறைச்சாலை போன்றுதான், சில கட்டுப்பாடுகள் இருக்கும், தன்னுடைய உள்ளத்திலே சில விஷயங்கள் ஆசைப்படலாம், ஆசை இருக்கலாம், ஆனாலும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தாதான் சொர்க்கம் கிடைக்கும், மறுமையில இன்பம் கிடைக்கும். அந்த மறுமையில இன்பத்தை அடையணும்னா சில சிரமங்களை நாம் அடைய வேண்டியது வரும், சில கஷ்டங்களை பொறுத்து கொள்ள வேண்டியது வரும். அந்த அடிப்படையில நமக்கு ஆசை இருக்கலாம். இப்படி திருமணம் நடக்கும் போது, என் வீட்டுல ஒரு திருமணமா, மற்றவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, வாய்ப்பிழந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, புருவத்தை நிமிர்த்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு, பிரம்மாண்டமாக இந்த ஊரே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நடத்தணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம். ஆனாலும் அல்லாஹுடைய மார்க்கம் அங்கே ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறது. உங்களுக்கு நீங்கள் நடத்தக்கூடிய அந்த திருமணத்திலே இறைவனுடைய அருள் வேண்டுமா, இறைவனுடைய பரக்கத் என்ற அபிவிருத்தி வேண்டுமா, அந்த அபிவிருத்தி வேண்டுமென்றால் உங்கள் இஷ்டப்படி மனம் விரும்புவபடி ஆடம்பரமாக நீங்கள் அந்த திருமணத்தை நடத்தினால் அங்கே அல்லாஹுடைய அருள் கிடைக்காது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு தம்பதியினர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் அவங்களுக்கு என்னங்க தேவை யோசித்து பாருங்கள். ஒரு கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் அந்த வாழ்க்கையில அபிவிருத்தி இருக்க வேண்டும், இறைவனுடைய மறைமுகமான அருள் இருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் பரக்கத். அது இல்லாமல் என்னதான் அவர் லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் சரி, காசு பணம் கொட்டுது, ஒருத்தருக்கு கோடீஸ்வரனா இருக்கிறார், ஊர் ஃபுல்லா சொத்து வாங்கி வச்சிருக்கிறாரு, வீட்டுல பார்த்தா பீரோல 100 பவுன் 200 பவுன் என்று நகைகளை அடுக்கி வைத்திருக்கிறார். இதன் மூலமா அவர்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா? வெறும் இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வங்களை வைத்து ஒரு மனிதனுக்கு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இன்பகரமாக வாழ்வதற்கு சந்தோஷம் என்பது ஒரு முக்கியம், மகிழ்ச்சி என்பது முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோம், கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், வீட்டுக்குள்ள பார்த்தா மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை என்கிறார்கள், நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். கணவன் மனைவிக்குள்ள புரிந்துணர்வு இல்லை, கீரியும் பாவமாக, சண்டையும் சச்சரவுமாக, இப்படியான ஒரு நிலை. என்ன காரணம்? ₹1,00,000 சம்பாதிப்பது முக்கியமல்ல, 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதித்தாலும் அதில் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி என்பது எப்போது கிடைக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். திருமணத்தை எளிமையாக நடத்தி பாருங்கள், திருமணத்தை குறைந்த செலவில் நடத்துங்கள். ஏழையாக இருப்பவன் கூட பார்த்து,
பணக்காரர் கூட இப்படி எளிமையா நடத்துறாரு. நம்ம யாப்ப திருமணத்துக்கு போய் வட்டிக்கு வாங்கணும், நம்ம யாப்ப போய் கடன் உடன் வாங்கணும், எளிமையாக நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் இவ்வளவு முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கிறதே, செல்வந்தர்கள் கூட எளிமையாக நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறதே என்பதை பார்த்து அவர்களுடைய திருமணத்தை கூட சிரமமில்லாமல் நடத்தக்கூடிய அளவிற்கு மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக செல்வந்தர்கள் நடத்தி காட்டுங்கள். அந்த திருமணத்தில் அல்லாஹுடைய அருள், மறைமுகமான பேரருள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. இன்றைக்கு அந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாய மக்கள் போறாங்களா? இந்த சின்ன தியாகம், இதற்கு பெரிய உடல் உழைப்பு தேவையில்லை. இருக்கிற காசு பணத்தை மிச்சப்படுத்துறோம், அதை எத்தனையோ பல நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுகிறோம். உங்களுக்கு காசு பணம் எல்லாம் நிறைய தந்திருந்தானா பல ஏழையர்களுக்கு உதவுங்க. எத்தனையோ மக்கள் இந்த சமுதாயத்துல கல்வி கற்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்துக்கு திண்டாடி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். காசு பணத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த திமிரையும் தான் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்பதை ஒட்டுமொத்த மக்களும் மெச்ச வேண்டும் என்பதற்காக திருமணத்தில் தான் வாரி இறைக்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். எத்தனை பெரிய ஆடம்பரங்கள், கொட்டு மேளம், ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகள், வான வேடிக்கை பட்டாசுகள். ஒரு முஸ்லிம் இதை செய்யலாமா? இந்த ஒரு சின்ன சோதனையிலே தோத்து போய் விடுகிறோமே. ஒரு முஸ்லிம் பட்டாசு வான வேடிக்கை நோக்கி போகலாமா? ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி இசை போன்ற இந்த ஷைத்தானுடைய மணி ஓசைகளுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா? தெல்ல தெளிவாக இருக்கிறது. இதுவெல்லாம் இறைவனுடைய வெறுப்பிற்குரிய காரியம், இறைவனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம். இன்னைக்கு எத்தனையோ பார்க்கிறோம், திருமணத்தின் பெயரால் காசு பணங்களை வாரி ஆடம்பரத்தை நோக்கி வீண் விரயங்களை நோக்கி அள்ளி இறைக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. தம்முடைய கரத்தினாலும் தம்முடைய நாவினாலும் பிறருக்கு தொல்லை தராமல் பிறருக்கு பாதுகாப்பு யார் அளிக்கின்றாரோ அவர்தாபா முஸ்லிம். முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? இறைவனை வணங்குவது, தொழுவது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது மட்டும் இஸ்லாத்தினுடைய அடையாளம் அல்ல, ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல. ஒரு முஸ்லிம் என்றால் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய கரத்தாலோ நாவாலோ தொந்தரவு தராமல் இருக்க வேண்டும், தொல்லை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும், பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நீ உன்னுடைய மகிழ்ச்சிக்காக ஒரு பட்டாசை ஒரு இடத்தில் கொளுத்துகிறாய் என்று சொன்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இல்லங்களிலே எத்தனை குழந்தைகள் அதிர்ச்சிக்குள்ளாகும், எத்தனை பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ச்சி ஊட்டுகிறாய், எத்தனை ஹார்ட் பேஷண்ட் இருப்பார்கள். அந்த இருதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் திடீரென்று ஒரு சப்தத்தால் அவர் மரணம் அடைந்து விட்டால் அதற்கு யார் பொறுப்பு? இறைவன் விசாரிக்க மாட்டானா? இது ஒரு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எத்தனை ஜீவராசிகள், எத்தனை விலங்கினங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பறவைகள் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் மாசுபடுத்தப்படுகிறது, அதை சுவாசிக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது, ஆஸ்துமா போன்ற நோயாளிகளுக்கு பெரும் வேதனை ஏற்படுகிறது. சாதாரண விஷயமா? பொருளாதாரம் வீண் விரயம். அதையும் தாண்டி சொல்லுவாங்கல்ல, காசை யாப்பா கரியாக்குற அப்படிங்குவாங்க. உண்மையிலேயே பொருந்தக்கூடிய விஷயம் இந்த வான வேடிக்கை பட்டாசுகளுக்கு. ஒரு நிமிஷத்துல நீங்க பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை கரியாக நீங்க ஆக்குறாங்கன்னு சொன்னா, வீண் விரயம் செய்கிறார்கள் சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்யலாமா? ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நோக்கி போகலாமா? இன்னைக்கு திருமணத்தின் பெயரால் இது நடக்குது, கட் அவுட் கலாச்சாரங்கிற பேரில் நடக்குது, கொட்டு மேளம்ங்கிற பேரில் நடக்கிறது, இன்னும் ஏராளமான ஆடம்பரங்கள் திருமணத்தின் பெயரால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், அப்ப நம்ம பார்க்கணும். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மார்க்கம் திருமண விஷயத்திலே சொல்லி தருகிறது. திருமணத்தின் போது பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை மனமுவந்து கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று மாப்பிள்ளைக்கு இஸ்லாம் கட்டளையிடுகிறது. யாரெல்லாம் மணமகன்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பெண்ணுக்கு திருமணத்தின் போது கொடுக்க வேண்டும். பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்றாலே என்ன அர்த்தம்? பெண்ணிடத்திலிருந்து நீ வாங்க கூடாதுப்பா, பெண்ணிடத்தில் நீ உருவக்கூடாது, நீதான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். திருமணத்தின் போது அனைத்து விதமான செலவினங்களும் ஆண்மகனுக்குத்தான் இருக்கிறது, மணமகனுக்குத்தான் இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டியும், இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் திருமணத்தின் போது மகர் என்ற பெயரால் திருமண சபையிலே ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துவிட்டு
பெண்ணிடத்திலிருந்து லட்ச லட்சமாக பணம் மட்டுமல்ல, ஒரு காலத்திலே பணம் மட்டும் வாங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எத்தனை பவுன் தருவீங்க, எத்தனை பவுன் போடுவீங்க, அதுவும் தாண்டி இப்போ வரதட்சணை எல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான காரியமா பார்க்கப்பட்டுருச்சா? இந்த தௌஹீத் பிரச்சாரம், ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகு அது ஒரு கேவலமான ஒரு காரியமாக பார்க்கப்பட்ட பிறகு அது பகிரங்கமாக வாங்குவதை நிறுத்திவிட்டு மறைமுகமாக வாங்கக்கூடிய நிலை. எங்களுக்கு வரதட்சணை வாங்கலாம் விருப்பம் இல்லப்பா, நாங்கெல்லாம் எதுவும் கேட்க மாட்டோம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்க செய்யுங்க, நீங்களா பார்த்து எதை செய்கிறீங்களோ அதை செய்யுங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவங்க போடுவாங்க, அவங்க நகை போடாம கூட அனுப்புவாங்க, அதையும் நீங்க சொல்லணும். உங்க பிள்ளைய நீங்க வெறுங்கழுத்திலேயா நீங்க அனுப்ப போறீங்க? இப்படி இன்டைரக்டா கேக்குறாங்களாம். வெறுங்கழுத்து அனுப்பிடாதீப்பா, வெறுமனையா நீங்க நகை போடாம அனுப்பிடாதீங்க, நல்ல சீரு சட்டையோட நல்ல பொருள்களோட அந்த நகைகளை அள்ளி போட்டு அனுப்பி விடுங்க என்பதை நேரடியா கேட்காமல் மறைமுகமாக கேட்கக்கூடிய நிலை. ஒரு பெண், ஒரு வீட்டினுடைய மருமகள் குறைந்த அளவுக்கு ஒரு நகையை போட்டுவிட்டு வந்து விட்டால், இவர்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக போட்டுவிட்டால், அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவர்களை குத்தி காட்டுவது. முதல் மருமகை இத்தனை பவுன் போட்டு வந்தாங்க, இரண்டாம் மருமகை இவ்வளவு போட்டு வந்தாங்க, நீங்க பாருங்க, இப்படி என்ன தாய் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இது கூட கொடுக்க மாட்டாங்களா என்று நச்சரிப்பது, மறைமுகமாக குத்தி காட்டுவது, இப்படியான வரதட்சணை கொடுமைகள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறது என்றால் இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறது. இறைவனுடைய இந்த கட்டளைகளை புறக்கணித்து பெண் வீட்டாரிடமிருந்து நீங்கள் வாங்குகிறீர்களே, இப்படிப்பட்ட இந்த பொருளாதாரத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய சோதனை என்பதை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரம் என்பது சோதனையாக எடுத்துரைக்கிறார்கள். இந்த சோதனை அடிப்படையிலே, பாவமான அடிப்படையில் நாம் பொருளாதாரத்தை ஈட்டினோம் சொன்னா அந்த பொருளாதாரத்தில் இறைவனுடைய அருள் கிடைக்காது, மாறாக அது இறைவன் தடுத்த பொருளாதாரம். இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியத்திலும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கிறானே. இந்த வரதட்சணை என்பது சாதாரண பாவமா? எத்தனை பெரிய உயிர்கள் இந்த வரதட்சணையால் பால்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த வரதட்சணையால் எத்தனை உயிர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியுமா? 1990களிலே பச்சிளம் குழந்தைகளை இந்த வரதட்சணை கொடுமையினால் பெண் குழந்தை பிறந்தது என்ற ஒரே காரணத்திற்காக பெற்ற தாயே கொலை செய்த சம்பவங்கள் தர்மபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களில் அரங்கேறியதா இல்லையா? இல்லை என்று மறுக்க முடியுமா? தொட்டில் குழந்தை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு கொண்டு வந்தார்களே, அதற்கு காரணம் என்ன? பொம்பளை புள்ளன்னு தெரிஞ்சா குப்பை தொட்டில போட்டு போன காலம். ஆஹா, இதை வளர்க்க முடியுமா? இதை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள இதுக்கு கல்யாணம் பண்ணி வரதட்சணை கொடுக்கறதுக்கு நமக்கு தாங்காது, பொம்பளை பிள்ளையா போச்சேன்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் குப்பை தொட்டில போட்ட ஒரு நிலையை பார்த்துத்தான் தொட்டில் குழந்தை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது ஒரு பக்கம். ஒருவேளை பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சு விட்டால் இந்த நெற்கள் இருக்குத நெல்மணிகள், அதை போட்டு குழந்தை பெத்த தாய்க்கு மனசு வருமா? அதையே ஒரு தாய் துணிந்து செய்கிறார். பிபிசிங்கிற ஒரு சேனல் போய் பேட்டி எடுக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சீங்களான்னு பகிரங்கமா பேட்டி கொடுக்கிறாங்க பெற்ற தாய்மார்கள். அதை வைத்து சினிமா திரைப்படங்களை கூட பிறகு எடுத்தார்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையாக தென் மாநிலங்கள், வட மாநிலங்களிலே நடைபெற்றது என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனா வயிற்றிலே ஸ்கேன் பார்த்து ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்க்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்குதே, அதனுடைய அடிப்படை என்னன்னு விளங்குதா? ஒரு நேரத்துல இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. வயிற்றுல ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சா வயிற்றுல கருவில் வைத்த கொலை. எத்தனை பிள்ளைகள் பெண் குழந்தை என்று தெரிந்தும் கருவறுக்கப்பட்டிருக்கிறது, வயிற்றிலே சமாதியாக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் சும்மா போயிடுமா? இறைவன் விசாரிக்க மாட்டான் பயம் இல்லாம இருக்கிறீங்களா? இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இந்த வரதட்சணை தானே, இது போன்ற மிகப்பெரிய இந்த சமூக தீமை தானே. இது எல்லாம் நாளை மறுமையில வந்து நிற்பாங்க. இவர்கள் இது மட்டுமல்ல, பல பெண்கள் வரதட்சணை கொடுமையால் 20 வயதை தாண்டி 25 வயதாகி 30 வயதாகியும் முதிர் கன்னிகளாக இந்த சமுதாயத்திலே தேங்கி கிடந்ததற்கு காரணம், தனிமையில இருந்து கண்ணீர் வடித்த அந்த கண்ணீருக்கு காரணம் இது போன்ற சமூக தீமைதான். சில பெண்கள் தவறான
ஒரு பழக்கத்தோடு அந்நிய ஆண்களோடு வேலி தாண்டி ஓடி போன கலாச்சாரங்கள் சில ஊர்களிலே நடந்தேறியதே. இதற்கு முக்கிய அச்சாணியாக இருப்பது வரதட்சணைங்கிற கொடுமை. சில பெண்கள் மனநோயாளிகளாக போய் திருமணமாகாமல் தனிமையிலே சிந்தித்து கண்ணீர் வடித்து மனநோயாளிகளாக போன காலங்கள் விஷயங்கள் இருக்கிறது. தற்கொலை செய்து கொண்ட விஷயங்கள் இருக்கிறது. இது போன்ற இந்த வரதட்சணை கொடுமைகள் என்பது தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலம் இன்று வரை. சமீபத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழகத்தையே பரபரப்பாக்கிய ஒரு சம்பவம், அதனுடைய பின்னணியும் இந்த வரதட்சணை தான். இன்று வரை முடியவில்லை. இது போன்ற பல சமூக தீமைகள் பிற சமுதாயத்தில் இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்தில் மீது இருக்கிறதா இல்லையா? ஒரு முஸ்லிம் இதை நோக்கி செல்லலாமா? அப்ப இது மாதிரியான பல்வேறு சோதனைகளிலே பல மக்கள் சருகிவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சோதனைகள் என்பது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். இறைவன் பலருக்கு நோயை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு பல இழப்புகளை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு குழந்தையை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு குழந்தையை எடுத்து சோதிப்பான். சில பேர் பார்ப்பாங்க, கல்யாணம் திருமணம் முடிந்தா எல்லோருக்கும் ஆசை என்ன, ஒரு வருஷத்துல ஒரு புள்ள இருக்கணும்னு ஆசைப்படுவோம். 25 வயசுல திருமணம் முடிக்கிறதா, ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க, குழந்தை இருக்காது. ஒரு 10 வருஷம் வரை ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, ஹாஸ்பிட்டலா. அதுக்கு மேல என்ன செய்யணும்? தனக்கு குழந்தை பாக்கியம் வரும் வரை இறைவன் மீது தவக்கல் வைத்துக் கொண்டு மருத்துவத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர, இறைவன் உதவி தேட வேண்டுமே தவிர இறைவன் தடுத்த காரியத்தை நோக்கி போகலாமா? சில நபர்கள் வருவாங்க, என்னப்பா புள்ளன்னு சொல்லி ஆஸ்பத்திரி அலைகிற, அங்க போ, அங்க ஒரு பாபா இருக்கிறாரு, அவங்க போனீங்கன்னா அங்க ஒரு மந்திரிச்சு ஒரு கயிறு தருவார், தாயத்தை தருவார், கையில கட்டு, கழுத்துல கட்டு, இடுப்புல கட்டு, எல்லாம் சரியாயிரும், குழந்தை கிடைத்து விடும். ஏன்பா குழந்தை இல்லையா? இங்கிருந்து நாகூருக்கு போ, 10 நாள் அங்க போய் தங்கு, 1 மாசம் தங்கு, கனவுல வந்து அவர் உனக்கு தீர்ப்பளிக்கிற வரை அங்கேயே நீ தங்கு, அங்க குழந்தையை வேண்டு, குழந்தை கிடைத்து விடும். இப்படியெல்லாம் சொல்லி இணை வைப்பின் வாசலை நோக்கி அனுப்பக்கூடிய எத்தனை நபர்கள் பார்க்கிறோம். இதிலே சில நபர்கள் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது அதிலே தடம் புரண்டு, நம்மளே எவ்வளவு காசு பணம் செலவழிச்சு பார்த்துட்டோம், லட்சமா செலவழிச்சு பார்த்துட்டோம், குழந்தை பாக்கியம் இல்ல, என்ன செய்யறது? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறானே. அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் என்று அழைக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருடமும் பக்ரீத் பெருநாளை கொண்டாடுகிறோமே, தியாக பெருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோமே. தியாக பெருநாளுடைய பின்னணியில் பல விஷயங்கள் இருக்கிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய பல்வேறு சோதனைகளில் ஒன்று என்ன? திருமணம் ஆனவுடன் இறைவன் அவர்களுக்கு குழந்தையை வழங்கவில்லை, குழந்தையை கொடுக்காமல் சோதித்தான், அதுவும் ஒரு சோதனை. முதுமை பருவத்தில் தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இறைவனுடைய உற்ற தோழர் என்று அழைக்கப்பட்ட, இறைவனுடைய உண்மையான நேசர் என்று அழைக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே உடனடியாக அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம முதுமையில கொடுத்தான் சொன்னா, நாகூர் ஆண்டவர் உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாரா? நாகூர் ஆண்டவர் என்று சொல்றீங்களே, அவர் இறை நேசரா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. இறைவனால் திருமறை குர்ஆன்ல தன்னுடைய நேசர் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் இப்ராஹிம் நபி. அந்த இப்ராஹிம் நபிக்கே அல்லாஹ் இவ்வளவு தாமதப்படுத்தி இருக்கும் போது தர்காக்களை நோக்கி இங்கிருந்து நாகூருக்கும் ஏர்வாடிக்கும் அஜ்மீருக்கும் போகலாமா? இந்த சோதனைகளை பல பேர் ஈமானை இழந்து விடுகிறார்கள். அப்ப எப்படி அங்க சொர்க்கம் கிடைக்கும்? அப்ப இது மாதிரியான சோதனைகள் வரும். சில சோதனைகள் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்தினரால் பல்வேறு அடக்குமுறைகள், பல்வேறு விதமான சோதனைகள், இடர்பாடுகள், கொடுமைகள் நடக்கும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை விடவா சோதனை இருக்கிறது? அந்த மக்கள் எத்தனை பெரிய அக்கிரமங்கள் தங்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்டாலும், எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களால் அவர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டாலும், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய உணவுகளுக்காக கையேந்தி கொண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமானை இழக்கவில்லை, அல்லாஹ் மீது வைத்த அந்த நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கூட சருகவில்லை என்பதை அவர்களுடைய அந்த வார்த்தையும் அவர்களுடைய அந்த செயல்பாடும் நமக்கு எடுத்து காட்டவில்லையா? அப்ப இது மாதிரியான சோதனைகள் வரும். அது போன்ற சோதனைகளில் ஒருபோதும் நாம் துவண்டு விடக்கூடாது, அஞ்சி நடுங்கி விடக்கூடாது. இதையும் திருமறை குர்ஆனிலே தெள்ள தெளிவாக இறைவன் சொல்லும் பொழுது, அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்கள் எளிதாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா?
கிடையாது. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் இருக்கிறதே, அவர்களுக்கு ஏற்பட்டது போன்று உங்களுக்கும் ஏற்படாமல் சொர்க்கத்தை எளிதாக அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தது தெரியுமா? மஸ்ஸத்துகுமுல் பஅஸாஉ வதர்ராஉ வஸுல்ஸிலு, அவர்களுக்கு அடுக்கடுக்கான துன்பங்கள் ஏற்பட்டது, வறுமை ஏற்பட்டது. வஸுல்ஸிலு, ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம்? ஈமான் கொண்டவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள், ஏன் இறை தூதர்கள், நபிமார்கள் உட்பட அலைக்கழிக்கப்பட்டார்கள். அவர்களே பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட துன்பங்கள் தெரியுமா? மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றா, இந்த சோதனை எல்லாம் இது நிரந்தரம் அல்ல. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்திலேயே இருக்கிறது, மிக நெருக்கத்திலேயே இருக்கிறது என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறானே. அப்ப இப்படிப்பட்ட எத்தனை சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் நம் மீது கட்டவிழ்க்கப்பட்டாலும், எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும், இறைவன் மீது வைத்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட நம்ம சருகிவிடக் கூடாது, தடம் புரண்டு விடக் கூடாது. இன்னும் உறுதியாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்குத்தான் மறுமையிலே மிகப்பெரிய ஒரு இன்பகரமான நற்செய்தியாக சொல்லப்பட்ட அந்த சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக, அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்க சோலையாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.